Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து தான் ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது காத்திருந்து செய்யற மாதிரி. இந்த தளபதிக்கு என்னென்ன பேசுனாங்க எல்லாரும், யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் ஜெயிக்கட்டும், நான் மொட்டை அடிக்கிறேன் சார், அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு. இன்னொருத்தர் அந்த பாண்டேன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு விஜயே சிரிப்பாரு அவர் சிஎம்னு சொன்ன, அதெல்லாம் ஆக மாட்டாரு. அப்படி அவர் ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்கட்டுமே, இல்ல ஒரு 10 தொகுதியிலாவது அவர் ஜெயிக்கட்டும், மினிமம் 234 வேணாம், ஒரு 10 தொகுதியில ஜெயிக்கட்டும். நான் இனி அரசியலே பேசலைங்க, நான் என் தொழிலை விட்டு போயிடுறேன். நம்ம ஜூலியெல்லாம் என்ன பேசிச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும். வச்சு செய்யறாங்க இப்ப எல்லாரும். நம்ம ரஜினி சார், கமல் சார், சத்யராஜ் சார், அப்புறம் அவங்களோட பொண்ணு அப்படின்னு எல்லாரும் வந்து இப்ப நாகரிகம் கருதி வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கீழே வந்து திட்டுறாங்க. நீங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் போட்ட போஸ்டுக்குள்ள போய் பார்க்காதீங்க, நம்ம இவ்வளவு நாள் சூப்பர் ஸ்டார்னு ஒரு இமேஜ் வச்சிருந்தோம்ல, அது ஒட்டையிற மாதிரி திட்டுறாங்க. கீழே பேசி வச்சிருக்காருன்னா அவர் அவங்களுக்கு தானே சப்போர்ட். அதுக்காக அப்படி திட்டுறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. யோ பாவமியா, முடி விட்டுருங்கயா, அவரு சூப்பர் ஸ்டாரியா அவரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க காத்து நிறுந்தோம் பேசும்போதெல்லாம். இப்ப பாரு அப்படின்னு அவங்களோட அலப்பறைகளை தான் நம்ம பார்க்க போறோம். டிவிக்கே விஜய் ஃபேன் சம்பவங்கள் ட்ரால், ஜூலி வார்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத உள்ள போய் பார்ப்போம். இதுலதான் நமக்கு தெரிய போகுது, ஓ இவங்கெல்லாம் எப்படி பேசியிருக்காங்களான்னு. ஒரு சில பேர் தான் எனக்கு தெரியும், யார் யாருன்னு நம்ம இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 10 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. என்ன போனீங்க, நான் என்ன பண்ணணும், என்ன மேட்டர் வேணும், பயப்படணுமா? பயம் வரலையடா, முகரைய பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. வடிவேல் சார் ஏதோ பேசி வச்சிருக்காரு, அது புதுசா பல சார் தெரியும். விஜய் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஏங்க இப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்தா வர்றீங்களா? இது உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க பார்த்தா ஐயோ பைத்தியத்தை வேலைக்கு வச்சிருக்க, நாளைக்கு தூக்கிட்டாங்கன்னா வேலையில இருந்து. ஆடுங்க, கொஞ்சம் நல்லா ஆடுங்க, பயப்படுத்தாம ஆடுங்க. யார் அடிக்கிறீங்க? ஒரு கை உண்மையில காணா ஒண்ணு தெரிஞ்சீங்க எல்லாரும். விட்டு 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 போறல விட்டு போ போ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை. ஓகே 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 ஆடிக்கிட்டே இருப்பேன், உங்க அம்மா அது ஆடிக்கிட்டே இருப்பேன். ஜெயிச்சிச்சுல என் செல்லம் ஜெயிச்சிச்சு பாருங்க. ஆடிக்கிட்டே இருப்பேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் நீ ஓகே, ஆனா உங்க அம்மா என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் மாறிட்டீங்க. கடை வாசல்ல இருந்தவங்க ஓட்டுறீங்க, அவர் செய்ய மாட்டுமியா, உன் கஸ்டமர் எல்லாம் தொட்டிட்டு இருக்க. அவர் நாளைக்கு பதவி ஏத்துட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு, உன் கடைக்கு நீ எவன் வர்றது, அவன் போனா கடிக்கிறான்டா அப்படின்ட்டு ஓடுறாங்க. வரல எல்லாரும் சொல்லுவாங்க, அத்தனை பேர் போனாலும் ஒரு கஸ்டமர் மட்டும் தைரியம் உட்காந்துருக்காங்க. என்ன அந்த ஆள் தான் ஓனர், இவனையா வேலைக்கு வச்சவனு பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு அந்த ஆள்னு சொல்லணும். குடும்பம் அழிஞ்சு போகும். அப்பா அவரை கழிச்சு போல. One, two, ஊதுப்பா.
ஆத்தி மூத்துக்கு கொண்டு வர்றாயா போந்து பார்த்தா தரடா காசு கேப்ப இல்ல மூத்துல பூச்சிட்டாங்க. கடவுளே உன்னை பெத்தனுக்கு திருப்பதிக்கு மேலேயும் கீழே இறங்கணும். ஒரு 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 தாத்தா வீடியோ எடுக்கிறாங்க, கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் யாருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு. அவங்களுக்கு இப்போ இந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு பிகிலுக்கு. ஏன் திடீர்னு மாறிட்டீங்கன்னு அவனுக்காக. யாருக்காகன்னு அப்படியே கேமராவை திருப்புனா ஒரு வாண்டு உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன பேரை அதான் மிரட்டி இருக்கான். ஏய் எதுக்கு குத்துவேன் அதுக்கு சும்மா சொல்றேன், ஒரு பாசத்துக்காக சொல்லிட்டு அவன் கேட்டான், நான் போட்டேன். பாருங்களேன் எந்த அளவுக்கு அட்டிமட்டம் வரைக்கும் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சிருக்காருன்னா, இப்ப பேரன் கேட்கிறான், அவர் அங்க போட்டுட்டு வந்து ஆமா இதுக்கு தான் போட்டேன்னு பொய் சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் தாத்தாவுக்கு பேரன் மேல ஒரு பால்ஷம். காப்பு கட்டி இருக்கு கொன்றுவேன் உன்னைய. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏன் மகன போச்சு மரியாதை பத்தி கௌரவமா போச்சியா? ஐயோ கடலே கவுத்துட்டானுங்களே. தலைவர ஒரு அளவுக்கு மேல பண்ண இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. வெற்றி நம்மளில் சுரேஷ் அழுவதா நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு நம்பிக்கைதா. உங்களுடன் ஸ்டாலின் போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போற டப்பு டப்புன்னு சிரிக்கிறாங்க. விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அங்கிள் ஆண்டி எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் அது என்னன்னே புரியாது. ஆனா விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்கன்னு அதெல்லாம் எங்க தெரியாது எங்களுக்கு. அது போதும். பாருங்களேன் எங்க போற. அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கரம் வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் பார்ப்போம் மேடம். என்ன மேடம் பண்ணுவீங்க? என்டிஎம் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு ஓட்டு கூட எண்ணவே இல்ல. ஏன் அழுறீங்க? யாரு என்னலடி சீமானந்தன் ஓட்டு போடலடி. ஐயா அந்த டிவில காட்டுறது வந்து எந்த தொகுதின்னு தானே. அவருக்கு ஓட்டு விழுந்திருக்கு. 3 எத்தனையோ ஷேர் வாங்கியிருக்காரு. ஓட்டே போடாம இல்ல. பட் எந்த தொகுதியிலையும் அதை லீட் பண்ணல. அவ்வளவுதான். அவருக்கு ஒரு நேரம் வரப்பல அவர் வருவாரு. எனக்கு ஒரு பார்த்தா சீப்பா வருது. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவையா இருக்குது. என்னப்பா நீ கீழே பாக்குறே இல்லையா? அவங்க எழுதி ஒட்டி இருக்காங்க. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாட்டை வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. என்னை யாரும் தேட வேண்டாம். நாங்க எங்க மேட்சை தோத்தோம் தெரியுமா? இங்க போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய். ஏய் விஜய் போடா விஜய். இவரு விஜய் ஐயோ இந்த ஆளை எங்கேயாவது பூட்டி வச்சிருந்தாலும் இருக்கலாம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சும்மா அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இதைத்தானே படிச்சு படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட்.
என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்க தான் இருக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. அப்புறம் என்ன மானாவுக்கு அவ்வளவு பேசிட்டு சுத்துற? இப்ப தோத்த உடனே மட்டும் நிரந்தரம் இதுவும் கிடையாது நிரந்தரம் அதுவும் கிடையாது அப்படின்னா அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கேத்த மாதிரி பேசணுமா இல்லையா? ஏதோ இப்ப சொல்றீங்கல்ல இது நிரந்தரமான வெற்றி கிடையாது நிரந்தரமான தோல்வி கிடையாது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னுக்கு பேசும்போது நாங்க மட்டும்தான் அந்த மாதிரிதான் வாய். இப்ப என்னடான்னா இப்ப பேசின வாய்க்கு வந்திருந்தா ஓகே, இப்ப வரல இல்ல. இப்ப அடுத்து பொழப்பு ஓட்டணுமா இல்லையா? மிச்சம் 5 வருஷம் பொழப்பு ஓட்டணும் இல்ல. அதுக்காக சூடாப்பானா உட்றா போ எல்லாம் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு இப்ப கீழே விழுந்து மீசையில மண்ணோட்டலையா எங்கேயும் போகல, இங்கேதான் இருக்கேன். அது அரசியல் என்பது இப்ப அரசியலை பத்தி கிளாஸ் எடுக்க வருது. அதுக்கு ஏத்த மாதிரி இதான் அரசியல்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடியே பேசியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சுடுக்கு. எப்படி பிக் பாஸ் இல்ல ஓவியா கிட்ட அடி வாங்க போய் பொய் பேசி போற இடமெல்லாம் அவமானப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கரையேறி ஜூலி திருந்திருச்சுன்னு பார்த்தா அதோட மோசமா இருக்கு. இப்ப அந்த பாரு முருகா, நீயே பாரு. போட்டீங்களா மொட்டை? அண்ணன் 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறங்கிறது தான் சேலஞ்சு. அதுக்காண்டி இந்த மொட்டை. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா சேலஞ்ச் பண்ணிட்டாரு. என்ன விட மாட்டாங்க தெரியும். 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்றா. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனி. இப்ப என்ன செய்ய போறீங்க? 100 சொன்னீங்க, 10 சொன்னீங்க, சரி ரெண்டையும் சேர்த்து 110 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? இப்படி மாட்டிக்கிட்டீங்க. தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நீ பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்லை. நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை அவசரம் பண்ணிட்டு எனக்கு வந்து அடுத்த வேலையில் செய்யறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கு. இதற்கு இது பதில் இல்லையே. இப்படிதான் ஜெயிச்சா அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி வசனம் பேசுனீங்கல்ல, இப்ப வந்தாச்சு. அங்க ஒருத்தரை பாருங்க சொன்ன மாதிரி மொட்டை போட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இனிமே? அப்ப இனிமே இப்பதான் சொல்லிட்டாருல்ல, எனக்கு பதிலையே உங்களுக்கு பதில் இருக்குங்க. என்னது? நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்னோட முந்தைய படத்தை பத்தி விமர்சிக்கும் போது நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன். அதுக்கு இதுக்கும் அதான் சொன்னேன்ல. என்ன நான் சொன்னேன்? அரசியல் பேச மாட்டேன்னு. இப்ப படக்கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், தொழிலை மாத்திட்டேன் சார். நான் அப்ப படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது போய் ஒரு பெரிய விஷயமா கேள்வி கேட்குறீங்க. அரசியல்ல இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். என்னது அது? எங்க அண்ணே விஜய் ஒரு சீட் எடுத்தாலே மொட்டை அடி பண்ணினா அவனுக்கு இப்ப மொட்டை எடுத்துக்கலாம். What bro? It's very wrong bro. ஒருவேளை நாளைக்கு டிஎம்கே ஜெயிச்சிட்டு இந்த அரபதி மீதே எடுத்துடுறேன். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? இவரெல்லாம் யாருன்னே தெரியாது. குளத்தூர்ல ஜெயிச்சதுனால இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாட்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? தம்பி அண்ணே நான் பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. புது கவுன்சில்
That's a good one, eh? I'm completely closed, buddy. Oh, sorry, Pasapugal. நீங்கள் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு பாவமாக இருக்கேன்னு யோசிக்கும் போது உங்கள் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பேசுனது தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க சம்மந்தப்பட்ட ஜூலின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. நாங்கள் பார்க்காத தோல்வி இல்லை, வெற்றி இல்லை, நாங்கள் ஜெயிச்சதை விட ஒப்போசிஷனில் உட்காந்தது தான் ஜாஸ்தி. நாங்கள் ஒப்போசிஷனில் உட்காரும்போது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? ஏன் முன்னாடி வந்துட்டு பேசும்போது கொட்டாய் விடுவீங்களா? பேச விடாமல் கொட்டாய் விடுவீங்களா? இல்லை இல்லை. ஸோ தெரியலை, நீங்கள் இங்கே கவலைப்படுறீங்க, அவங்க என்னடான்னா கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டாத மாதிரி பேசுகிறாங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல தாசன்னா. ஆனால் இதில் பார்க்குற ஃபன்னாக பார்க்குற வரைக்கும் ஓகே. எனக்கு இதில் 2 விஷயந்தான். அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, இவர் புதுசாக வர்றாரு, தோக்குறாரு, அதெல்லாம் ஓகே. வந்தால் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, நாடு நல்லா இருந்தால் சந்தோஷம். இதுக்காக நீங்கள் வந்து நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், பாதி மீசையை வலிச்சுக்கிறேன், நான் வந்து இனி வேலையவே மாற்றிக்கிறேன், அப்படி சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாதது. அவங்க வந்தால் ஓகே வாங்க வந்து நல்லது பண்ணுங்க, வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இல்லை விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சேலஞ்ச் பண்ணுறது, ஒரு 100 இல்லை, 50 இல்லை, 10 இல்லை, இது ஒரு 5 ஜெயிக்கட்டும் பார்த்துக்குவோம், இதெல்லாம் தேவையில்லை. அவங்க வரட்டும், அவங்க வந்து அவங்களோட பவரை ஃபர்ஸ்ட் காட்டட்டும். தான் காட்டிட்டாங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க அப்படி செய்வாங்கல்ல, நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். இப்போ அங்கே வர்றவங்க இதை வந்து விஜய் சாரோ அவங்கள சார்ந்தவங்களோ சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களா, இப்போ நான் இந்த தொகுதியில் ஜெயிச்சா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு. அடுத்தது, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த டிஎம்கே வந்து நக்கல் பண்ணுறோங்கிற பேரில் நீங்கள் உங்கள் அப்பாக்கள் அம்மாக்களை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, அதுவும் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. நீங்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, அது உங்கள் அப்பா. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவரும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ வந்து அவருக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னொடனே வந்து அவருக்கு முன்னாடி இப்படி ஆடுறது, வெறுப்பேற்றுறது, கேட்க வெட்டி விட்டுறது, அந்த ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது, அது மைண்டில் இருந்தால் சந்தோஷம். ஒரு வந்து அந்த டாக்ஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ. உங்களுக்கு சாப்பாடு போடுற கையை ஒரு நாளும் கடிக்காதீங்க அப்படின்னு அது ஒரு 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 இது இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதனால அதை அவங்க அடிச்சுக்கட்டும், பிடிச்சிக்கட்டும், ஏதாவது பண்ணிக்கட்டும், நோ ப்ராப்ளம். நீங்களும் நான் இவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட்டோட நிப்பாட்டணும். இந்த வெறுப்பேத்துறங்கிற பேரில் உங்களுக்குள்ள இது தேவையில்லாத சண்டையும் உங்களுக்குள்ளேயே பிரிவினையும் வந்துகிட்டு இருக்கு. டிவிக்கு முன்னாடி உட்காந்தீங்களா, ஓ ஜெயிச்சிட்டாங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. அந்த டைம்ல அவருக்கு கவலையா இருக்குன்னா அது அவரை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்துற மாதிரி தானே இருந்துச்சு. சொல்ல போனா நீங்க அவரோட வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, அவர் வாங்கின சோஃபாவிலே உட்காந்துக்கிட்டு, அவர் கொடுத்த காசுலேயே கேக்க வாங்கி அவருக்கே மூஞ்சில ஊசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்றது, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து ஃபன்னு தான். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். அடுத்த நாளும் உங்க அப்பா கூட நீங்க தான் வாழ்ந்தாகணும். அவருக்கு ஒண்ணுனா நீங்க தான் பார்க்கணும், உங்களுக்கு ஒண்ணுனா அவர் தான் பார்க்கணும். அப்பா தள்ளிப்படுவார், அப்பா எடுக்கல. ஸோ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், பார்க்குறோம், ஃபன் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு. பட் அந்த லிமிட்டை தாண்டினோம்னா ரியாலிட்டி பயங்கரமாக அடிவாங்க. உங்களை இப்போ அந்த ரியாலிட்டியில் இப்போ நம்ம உங்களுக்காக சப்போர்ட் பண்ணோமே, எங்களுக்கு ஒரு ஆபத்து, இப்போ நாங்கள் அப்பாவெல்லாம் எதிர்த்துட்டு இப்படி பேசினோமேன்னா டக்குன்னு தளபதியோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ டக்குன்னெல்லாம் இறங்கி வந்து உங்களை கையை கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்க. அது ரியாலிட்டியில் இல்லை, அது இப்படி வரவும் முடியாது. ஸோ அதனால் அந்த ரியாலிட்டிக்குள்ளே இருந்து ஃபன் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோஸில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 விதமான கேட்டகரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சார் அப்படின்னு இருந்தது. மற்றபடி ஓகே தான். நான் இதில் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். சத்யராஜ் சார் பேசியிருக்காரு, அவங்க மகள் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நான் நிறையா எதிர்பார்த்தேன். பட்டு பரவாயில்ல, இன்னும் நிறையா வர இருக்குல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா வர இருக்கு. பார்ப்போம். 7ஆம் தேதி அவர் வந்து சிஎம் அந்த பதவி எடுக்கிற விழா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்னென்ன பேசுகிறாரு அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.